வணக்கம். பொதுவாக இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தோம்னா நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸில் வந்து அதிச்சார குருனுடைய பலன்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது ஒன்லி ஒரு 30 நாட்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயமானதுனால இதை வந்து நீங்கள் ஒரு லாங் டேர்ம், அதாவது நிறைய தொலைநோக்கு பார்வையாக இதை பார்க்காம அந்த 30 நாளுக்குள்ளே என்ன நடக்குன்ற பலன்கள் இருக்கிறதுனால அது செப்பரேட்டாக சொல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்து பலனுடைய நம்ம சேர்ந்து சொல்கிறது அப்படின்றது நடக்கும். ஏறத்தாழ இந்த மாதம் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் வந்து புது வருஷ பரப்பு வரதும், அதுக்கு அடுத்த வந்து சுக்கிரன் வந்து கும்பத்துலேருந்து மீனத்தில் உச்சமாகிறதும், புதன் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி படுறதும், ஏப்ரல் 22ஆம் தேதி குரு வந்து திரும்பியும் வந்து விருச்சிக ராசிக்கு போகிறதும், இதுதான் வந்து ஒரு பொதுவான நிகழ்வுகளாக இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை நம்ம பார்க்குறப்போ எப்படி இதுக்கு ஒரு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய வந்து வேலைகள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருப்போம். நிறைய வேலைகளில் வந்து பிளான் பண்ண வேண்டிய ஒரு சில வேலைகள் இருக்கும். இந்த நம்மளோட ராசி பலன்கள் வந்து நல்லா இல்லாததுனால ஒரு வேலையில் பண்ணாமல் நிறுத்திடுறது அப்படின்றது இருக்கக்கூடாது. எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த வேலையை நீங்கள் வந்து செய்யறதுக்கோ ஒரு புதிய முயற்சி எடுக்கிறதுக்கோ அதை வந்து தயங்காமல் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு வேளை நம்மளுக்கு அந்த மாத பலன்களும் இல்லை வருட பலன்களும் நம்மளுக்கு சாதகமாக இல்லாத பட்சத்தில் முழு கவனத்துடன் எக்ஸ்ட்ரா ஒரு கேர், அதாவது இன்னும் ஒரு அதில் இன்னும் அதிகமாக சிரத்தையாக இருந்து அந்த விஷயத்தை நிறைய விஷயத்தில் பேப்பரில் எழுதி பிளான் பண்ணி பண்ணுறப்போ இந்த ஒரு கெட்ட நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் கெட்ட நேரங்கள் வந்து யாருக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டடாலாம் இருக்கிறது இல்லை. ஒரே ஒரு எப்போவுமே பார்த்தோம்னா நல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பில்டிங்கை கட்டுறது ரொம்ப கஷ்டம், பட் டெமாலிஷ் பண்ணுறதுன்றது ஈஸி. கட்டடத்தை கட்டுறது ஈஸி, ஆனால் இடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஆனால் லாஸ் வரப்போ இழக்கிறப்போ அது ரொம்ப குயிக்காக இழந்து போக நேரிடும். அதனால் இதை வந்து உங்கள் அடிப்படை ஜாதகம், உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், இதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுக்கு விளக்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத ராசி பலன்களை வந்து ஒரு அளவுகோலாக எடுத்துகிட்டு செயல்படணுன்னு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறது, விண்ணப்பம் பண்ணுறதே அதுவாக இருக்கும். மீனராசிக்கு பார்த்தோம்னா இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் மீனராசி அப்படின்னு வரப்போ வந்து ஒரு ஜென்ரலாகவே மீனராசி வந்து ஒரு மெச்சூர்டு சைன் அப்படின்னு சொல்லலாம். கும்பம், மீனம் இதெல்லாமே வந்து ஒரு சராசரி மனிதர்களை விட கொஞ்சம் அறிவாற்றல் அதிகமாக உள்ள மனிதர்களாக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலேயும் வந்து நுண்ணறிவு, சத்தியம் என்னன்றது, அதில் வந்து ட்ரூத் அப்படின்வாங்க, அதை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களாக எல்லா மீனராசிக்காரங்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ஒரு மேஜர் கிரகங்கள் இருக்க ஒரு காலம் பார்த்தோம்னா குரு, சனி, கேது 10ஆம் இடத்தில் இருக்கிற இந்த காலகட்டம். பாகியஸ்தானத்தில் இருந்த குரு வந்து 10ஆம் இடத்துக்கு அதிச்சாரத்தில் வந்ததுனால 22ஆம் தேதி மட்டும் இதனால் இருக்கிற பாகியஸ்தானத்தில் இருக்கிற நன்மைகள் பறி போயிடுமோன்ற அப்படின்ற ஒரு விஷயத்தை யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கிரக நிலைமையில் இருக்கிற ஒரு குரு வந்து எப்போவுமே அதிச்சாரம் போகிறப்போ இல்லை வக்கரம் போகிறப்போ அந்த சூழ்நிலையை வந்து உங்களுக்கு மாற்றி அந்த நல்லதை வேறு விதமாக நடத்துறதுக்கு போகுமே தவிர அதை கெடுக்கிற சூழ்நிலையில் யாருக்கும் இருக்காது. நிறைய ஜோதிடத்தில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த அதிச்சார வக்கரங்களை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுதான். ஒரு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து அதிச்சாரத்தில் வந்து 10ஆம் இடத்துக்கு போனால் எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வேலையோ இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய முன்னேற்றமோ தொழிலில் வந்து கண்டிப்பாக நடந்தே தீரும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வேலையும் தொழிலும் வந்து கண்டிப்பாக முன்னேற்றம் பண்ணுறப்போ கவர்மெண்ட்டில் இல்லைனா வந்து ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்கள எல்லாருக்குமே இது வந்து தன்னுடைய தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்போது தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து புதிய தொழில் தொடங்குறதோ இல்லை புதிய வீடு இல்லைனா புதிய பில்டிங்ஸுக்கு ஆஃபீஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் ஆகி போகிறதோ இது எல்லாமே நடக்கும். ஒரு ரேண்டமாக பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு எல்லாம் நடந்துகிட்டே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ மிகவும் ஒரு நிறைய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது அமைஞ்சே தீரும்.
இரண்டாவது பார்த்தோம்னா புதன் வந்து ஜென்மத்துக்கு நீச்சம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீச்சமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு மனசுக்கு, அதாவது பார்த்தோம்னா பிரெயின் சம்பந்தமான ஆக்டிவிட்டி, மூளை, அதாவது அவங்க புத்திக்கு நிறைய வேலை வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதனால் ஒரு முதல் 10 நாட்கள் வந்து அவங்களுக்கு மனசு ரீதியான ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் இதில் ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு நம்ம ஒரு நிகழ்வுகள் நடக்கும் சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு சப்போர்ட் இருந்தால் சொல்லணும். அப்படி நெகட்டிவ் நடக்காதுன்னா அதை பற்றி நம்ம சொல்ல போகிறதில்ல. புதன் ஜென்மத்தில் நீச்சமாக இருந்தாலும் 3ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் வந்து அதுக்கு தேவையான வலிமை கொடுத்து அந்த மன உளைச்சலும் இல்லாமல் இந்த மாதம் வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு சூரியன் உச்சமாக போகிறதும், அந்த சூரியனை வந்து குரு வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் பார்க்குறதும், அதுக்கப்புறம் செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து குருவை பார்க்குறதும் இந்த காலகட்டம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உச்சமாய் ஜென்மத்தில் புதனோடு இருந்து குரு பார்க்கறது, குரு வந்து மாத கடைசியில் பார்க்குறது. இப்படி பார்க்குறப்போ இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, இல்லை அகடமிக்ஸு, லாயர்ஸு, ஜட்ஜஸ் எல்லாருக்குமே ஒரு பதவி, அவங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் பெரிய முன்னேற்றமாகவும் புகழ் சம்பந்தமான விஷயத்தில் ஒரு உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதில் பொருளாதார முன்னேற்றம்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு நேரம் கூட இல்லாமல் போகும். அதாவது பணம் எவ்வளோ வருது போகிறதுன்றதை விட அவங்க தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் பிரகாசமாக இருக்கிற காலகட்டங்களில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பொருளாதார முன்னேற்றமும் இருந்து போயிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த நாளில் இருக்கிற ராகு நாளை பார்த்தோம்னா நிறைய மீனராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து தன்னுடைய வயோதிக தாய், ஒரு 75-80 வயசுக்கு மேலே தாய் வீட்டில் இருந்தாலோ தந்தை இருந்தாலோ அவங்களோட ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் எல்லா மீனராசிக்காரங்களுக்கும் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கோ இல்லை வெளிநாட்டு விசா இடத்துல குடி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அருமையான மாதமாக இருக்கும். இதில் மீனராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய தொழில் ரீதியான முன்னேற்றமும் வேலை விஷயத்தில் அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் தேடி வந்துட்டே இருக்கும். அந்த பொறுப்புகளில் வந்து அவங்க நிறைவேற்றி அதுலேயும் அவங்க வெற்றி காண்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மாதம் முதல்ல வந்து, அதாவது ஜென்ரலாக வந்து மூளை சம்பந்தமான வேலைகள், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோ இல்லை அனலிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் அதிகமான வேலைகள் வந்து மாத பிற்பகுதியில் அது வந்து ஒரு வெற்றிகரமான மாதமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய வீட்டில் வந்து நிறைய நல்ல நிகழ்வுகள் மாத பிற்பகுதியில் நடக்கும். மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ஒரு சந்தோஷமான காலகட்டமாக கடைசி மாதம் வந்து நிறைவு பெறும். ஸோ இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மையான மாதம் மேலும் அமைச்சுக்க தன் அருகாமையில் இருக்கிற நல்ல ஒரு சிவபெருமான் கோயிலுக்கும் ஒரு முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்தால் எல்லா நாட்களையுமே ஒரு நல்ல நாட்களாக அமைச்சிக்கலாம். பொதுவாக நம்ம இந்த கிரக மாற்றங்களுடைய பார்த்தோம்னா பரிணாமம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு புதனோ ஒரு குருன்னு எடுத்துட்டா கூட அதனுடைய காரகத்துவங்கள், சனி, ஒவ்வொரு காரகத்துவனுடைய பரிணாமங்கள் வந்து மிகவும் பெருசு. அப்படி சொல்கிறப்போ தனி மனிதர்களுக்கு நம்ம அதை சுருக்கி சொல்கிறப்போ தனி மனிதர்களுடைய அணுகுமுறை, அவங்க வாழ்க்கை முறை என்றது வந்து உணவு, புகழ், வருமானம் இதை சார்ந்து இருக்கிறதுனால அதை சார்ந்து தான் நம்ம அந்த ராசி பலன்ன்றதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதையும் தாண்டி அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய மன ஓட்டம், அவங்களுடைய முன்னேற்றம், எந்த இலக்கை நோக்கி அடையணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையான ஜாதகத்தினுடைய டீட்டெயில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணால் தான் அதெல்லாம் தெரியும். தவறாமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் டைமும் கொடுத்தா கண்டிப்பாக எங்களால் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. தயவு செஞ்சு நாங்கள் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4-5 நாளில் ரிப்ளை கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.